ஹாய் எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நாங்கள் ரீசெண்டாக ட்ராவல் பண்ண ஹிடன் ஜெம் பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இது கோயம்புத்தூர்லேருந்து 3 hours தான். இதை வந்து 7th heaven அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போவே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் என்னெல்லாம் பிளேசஸ் பார்த்தோம், எங்கே ஸ்டே பண்ணோம், எங்கே உங்களுக்கு ஃபுட் நல்லா கிடைக்கும், இதை பற்றி எல்லாமே டீட்டெயில்டாக உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நாம் இப்போது ஆலியா டேமை க்ராஸ் பண்ணி தாங்க போயிட்டுருக்கோம். க்ராஸ் பண்ணின கொஞ்ச நேரத்துலேயே இந்த யானையை நாங்கள் பார்த்தோம். ஆலியா டேமுக்கு கொஞ்சம் தூரத்துலேயே 2 யானை அங்கே நின்றுட்டு இருந்தது. கொஞ்ச நேரம் அந்த யானையை பார்த்து ரசிச்சுட்டு எங்கள் ட்ராவலை திரும்ப கண்டினியூ பண்ணினோங்க. நாம் போகிற பிளேஸ் வால்பாறை தான். பொள்ளாச்சி வந்துட்டு இளநீர் குடிக்காமல் எப்படிங்க? ஆலியா டேம்லேருந்து வால்பாறை போகிற ரூட்டில் நிறையா இடத்துல இளநீர் கடை வச்சுருக்காங்க. நாங்கள் அங்கே ஒரு கடையில் ஸ்டாப் பண்ணி இளநீர் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஹேர்பின் பென் ஏற ஆரம்பிச்சிட்டோங்க. வால்பாறையில் மொத்தம் 40 ஹேர்பின் பெண்ட் இருக்குது. இது நார்மலாக மற்ற ஹில் ஸ்டேஷன் மாதிரி தான் இருக்க போகுதுன்னு நினச்சிட்டு தான் போயிருந்தேன். ஆனால் ஆலியா டேமை கிட்ட இருந்து பார்த்துருந்தா கூட இவ்வளோ அழகாக இருக்குமான்னு தெரியல. ஆனால் அது ஹேர்பின் பெண்ட்லேருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஒரு ஹேர்பின் பெண்டும் தாண்டும் போது ஒரு வியூ பாயிண்ட்ஸ். வால்பாறையில் நீங்கள் சைட் சீயிங் தான் போய் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இந்த ட்ரைவே உங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அந்த ட்ரைவை ஒரு தடவையாச்சு ஒன்ஸ் இன் லைஃப் டைம் நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். திரும்புகிற இடம்லாம் பியூட்டிஃபுல்லான வியூஸ், சரௌண்டட் பை லஷ் க்ரீன் டீ பிளான்டேஷன்ஸ். நினைக்காத டைம்லலாம் மழை பெய்யறது, ஃபுல்லாக மிஸ்ட் ஃபார்ம் ஆகி ரோடே தெரியாத அளவுக்கு ஃபாக் ஃபார்ம் ஆகி இருக்கிறது, இது எல்லாமே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் ஒரே இடத்துல. அப்படின்னா வால்பாறை ஜேர்னி இஸ் ஜஸ்ட் ஆஸ் பியூட்டிஃபுல் ஆஸ் தி டெஸ்டினேஷன். வால்பாறை போகிற வழியிலேயே, அதாவது நீங்கள் ஹேர்பின் பென்ஸ் க்ராஸ் பண்ணும்போதே நிறைய வியூ பாயிண்ட்ஸ் அங்கே இருக்குது. ஹார்ன்பில் வியூ பாயிண்ட், நல்லமுடி வியூ பாயிண்ட், தலனார் வியூ பாயிண்ட்ஸ், இது எல்லாமே நீங்கள் கவர் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் வால்பாறை போகலாம். நாங்கள் அது எதுவுமே கவர் பண்ணல, டைரெக்டாக எங்கள் ரூமுக்கு நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ஆனால் இது எதுவுமே போக முடியல அப்படின்னாலுமே ஃபீல் பண்ண தேவையில்லை. போகிற வழி எல்லாமே பியூட்டிஃபுல்லான வியூ பாயிண்ட்ஸ் தான். நீங்கள் எங்கேனாலுமே ஸ்டாப் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஜாலியாக அந்த வெதரை என்ஜாய் பண்ணிக்கிட்டு நீங்கள் போகலாம். இந்த வியூ பாயிண்ட்ஸ் எல்லாத்துக்குமே டைமிங் இருக்குது. 4 o'clock எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நாங்கள் 4 o'clock மேலே தான் போகணும் அப்படிங்கிறதுனால எந்த வியூ பாயிண்ட்ஸுமே எங்களால் அன்றைக்கி கவர் பண்ண முடியல. நீங்கள் போகும்போது பண்ண முடியல அப்படின்னாலுமே ரிட்டர்ன் வரும்போது நீங்கள் எல்லாமே கவர் பண்ணலாம். ஃபைனலி நம்ம ரூம் ரீச் பண்ணிட்டோம். ரொட்டி கடை அப்படிங்கிற ஒரு பிளேஸில் தான் நாங்கள் ரூம் புக் பண்ணியிருந்தோம். இது வந்து வால்பாறைக்கு 3 kilometer முன்னாடியே இருக்குது. அண்ட் இவங்ககிட்ட நிறைய டைப்ஸ் ஆஃப் காட்டேஜஸ் அவைலபிளாக இருக்குது. அவங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கேப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு நீங்கள் வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. நாம் போட்ட ரூம் வந்து ஒரு காட்டேஜ், இதில் 2 rooms இருக்கும் அண்ட் அதில் 4 cots இருந்துச்சு. நாங்கள் மொத்தமாக 8 பேர் போயிருந்தோம். எங்களுக்கு அதுவே கரெக்டாக இருந்தது. அதுக்கு வந்து அவங்க 5,000 சார்ஜ் பண்ணாங்க பர் டேக்கு. அண்ட் இவங்ககிட்ட நீங்கள் எல்லோரும் ஒன்றா இருக்கணும், ஒரு ஃபேமிலியாக போகிறீங்க அப்படின்னா ஒன்றா இருக்கிற மாதிரியும் உங்ககிட்ட காட்டேஜஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் டே மார்னிங் செம்மையாக மழை பெஞ்சிட்டு இருந்தது. நாங்கள் ரூம்லேருந்து செக் அவுட் பண்ணிவிட்டு வால்பாறைக்கு போய் அங்கேயே பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா பிளேஸஸும் பார்க்க போகலான்னு தான் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். வால்பாறை சிட்டியில் மட்டும்தான் உங்களுக்கு ஹோட்டல்ஸ் இருக்குது, வேறு எங்கேயுமே ஹோட்டல்ஸே கிடையாது. ஸோ நாங்கள் அங்கேயே பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 3 பிளேஸ் பார்த்தோம். 3மே பக்கத்தில் இருக்குது. ஃபஸ்ட்டு போன இடம் வந்து கூழாங்கல் ரிவர். கூழாங்கல் ரிவர் நிஜமாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. சுற்றி டீ பிளான்டேஷன்ஸ், அதுக்கு நடுவில் ஒரு ரிவர், அதில் காலை வச்ச ஒன்று அவ்வளோ ஜில்லுன்னு இருந்தது தண்ணி. அந்த இடம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. நிறைய பேர் அங்கே குளிச்சிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் அவங்கவுங்க மொமெண்ட்டில் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளேயே டகன்னு மழை பெய்ய ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்போ மழை பெய்யும் எப்போ பெய்யாதுன்னே வால்பாறையில் சொல்ல முடியல. பட் ஸ்டில் அந்த கிளைமேட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஐ திங்க் இது எல்லா 90s கிட்ஸாலையுமே ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். நம்ம அப்பா அம்மா வந்து அவங்க லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணி நமக்காக நம்ம படிக்க வச்சு ஓடி இந்த மாதிரி நிறைய தியாகம் பண்ணியிருக்காங்க.
நான் வாழ்கிற வாழ்க்கையை எங்கள் அம்மாவுக்கும் நான் கொடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. எங்கள் அம்மா இந்த மொமெண்ட்டில் ட்ரூவாக அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். பிகாஸ் அவங்க நிறைய இடத்துல வந்து இங்கே ஸ்டாப் பண்ணு, நான் நினச்சிக்கிறேன், நான் இப்படி வரேன், நான் அப்படி வரேன், என்னை இப்படி ஃபோட்டோ எடு. எனக்கு அந்த மொமெண்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, நம்மள மாதிரி தான் அவங்களும் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வாழ்க்கையை வாழ்கிறாங்க. ஸோ அவங்க கூடயும் நிறைய மூமெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணி அதை செரிஷ் பண்ணுங்கள். அடுத்து நாங்கள் சின்ன கலர் போகும்போது வழி மாறி இந்த டனலுக்கு வந்துட்டோம். இந்த டனல் கரெக்டாக எந்த பிளேஸ்ன்னு தெரியல, ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு இந்த டனல் என்னதுன்னு தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து நம்ம போன பிளேஸ் வந்து சின்ன கலர் ஃபால்ஸு. இதுக்கு கொஞ்சம் தூரம் நடக்கணும், லைக் ட்ரெக் பண்ணி தான் உள்ள ஃபால்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த டைம் செம்மையாக மழை பெஞ்சிட்டு இருந்தது. பட் என்ன பண்ணுறது, நம்ம வந்துட்டு பார்க்காம போக முடியாதுல்ல. அண்ட் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஆசை, எங்கள் அம்மாவுக்கு ஃபால்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வரேன், நம்ம நடந்து போகலாம் அப்படின்னு அவங்க அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்லும்போது, சரி வாமா நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு நாங்கள் எல்லாருமே நடக்க ஆரம்பித்தோம். நீங்கள் இந்த இடத்துக்கு பிளான் பண்ணுறீங்கன்னா அம்ப்ரெல்லா எடுத்துக்கோங்க, ரெயின் கோட், அதுக்கப்புறம் கையில் கொஞ்சம் உப்பு வச்சுக்கோங்க. ஏன்னா அங்கே நிறைய லீச்சஸ் ப்ராப்ளம் இருக்குது அண்ட் சுத்தமாக நெட்வொர்க் இருக்காது மொபைலில். ஸோ எதையுமே ஜிபே நம்பி வராதிங்க, கையில் எப்பயுமே கேஷ் வச்சுக்கோங்க. வால்பாறை சிட்டியில் மட்டும்தான் நெட்வொர்க் இருக்கும், வேறு எங்கேயுமே உங்களுக்கு நெட்வொர்க் கிடைக்காது. ஒரு 1 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணி வந்ததுக்கப்புறமா ரொம்ப அழகான வாட்டர் ஃபால்ஸை பார்த்தோம். நாங்கள் நடந்து வந்த உடனே செம்மையாக மழை பிடிச்சிக்கிச்சு, பயங்கர ஃபோர்ஸாக மழை பெஞ்சுது. கொஞ்ச நேரம் அங்கேயே நின்றுட்டு அதுக்கப்புறம் வி அகெயின் ஸ்டார்டட். நாங்கள் போயிட்டு லன்ச் முடித்தோம். வால்பாறை சிட்டியில் எங்கே பிரேக்ஃபாஸ்ட் பண்ணினோமோ அங்கேயே நாங்கள் லன்ச்சும் முடிச்சுட்டு போகிற வழியெல்லாம் அவ்வளோ சீனிக்காக சுற்றி டீ பிளான்டேஷன்ஸ், எங்கேனாலும் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம், இதுக்குள்ளே நடந்து போகலாம். லிட்டரலி யூ கேன் ஜஸ்ட் லிவ் யோர் லைஃப், லிவ் யோர் மொமெண்ட். பியூர்லி செவன்த் ஹெவன், கரெக்டாக தான் நேம் வச்சுருக்காங்க. மற்ற பிளேசஸ் மாதிரி இந்த பிளேஸ் கிடையாது. வால்பாறை கண்டிப்பாக தனியாக நிற்குது. ஐ எம் பேசிக்கலி நேச்சர் பர்சன். எனக்கு நேச்சர்னால் ரொம்ப பிடிக்கும். என்னை கொண்டு போய் ஒரு ட்ரீ பக்கத்தில் இல்லை ஃபால்ஸ் பக்கத்தில் நீ உட்காந்துட்டே இருந்தால் நான் பாட்டுக்கு உட்காந்துட்டே இருப்பேன். எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும். இப்போ டைம் என்ன ஆகுது தெரியுமா? 2 PM. 2 PMக்கு வெதர் எப்படி இருக்குது பாருங்களேன். சுற்றி ஃபாக் ஃபுல்லாக மறைஞ்சிருச்சு, ரோடே தெரியல எங்களுக்கு. சீரியஸ்லி, இஃப் யூ வாண்ட் டு லிவ் திஸ் கிளைமேட் வித் யுவர் பார்ட்னர், கண்டிப்பாக இந்த பிளேஸ்க்கு நீங்கள் அவங்கள கூட்டிகிட்டு வரணும். பிகாஸ் இதை வந்து ரொம்ப க்ரௌடாக இருக்கிறதுக்கு முன்னாடி வந்து இந்த இடத்த பார்த்துருங்க. வால்பாறை வந்துட்டு அந்த மெயின் பாயிண்ட்டை பார்க்காம போனால் எப்படி? அடுத்து போனது தலைனார் ஸ்னோ பாயிண்ட். அன்பிலீவபிள் ஸ்னோ பாயிண்ட். அந்த வெதர், அந்த காற்று, அந்த ஃபாக், இது வந்து சொன்னால் புரியுமான்னு தெரியல. இது ஒரு மேஜிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வந்து பாருங்கள், உங்களுக்கும் அது புரியும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ட்ராவல் vlog. அடுத்த ட்ராவல் vlogல உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். Until then, bye from Aishu.